சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக நாட்டில் ஒரு செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை நெருப்பு வழிபாட்டை பின்பற்றியவர். தன் மகனும் அதே மதத்தையும் வாழ்க்கை முறையையும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பி அவரை எப்போதும் தன்னருகிலேயே வைத்திருந்தார். ஆனால் சிறுவயதிலிருந்தே சல்மானின் இதயம் அமைதியற்றதாக இருந்தது. சிலை வழிபாட்டிலும் நெருப்பு வழிபாட்டிலும் அவருக்கு மனநிறைவு கிடைக்கவில்லை. உண்மையான இறைவனைத் தேடும் ஆழமான ஏக்கம் அவரது உள்ளத்தில் இருந்தது. ஒருநாள் ஒரே இறைவனை வணங்கும் கிறிஸ்தவத் துறவிகளை அவர் சந்தித்தார். அவர்கள் இறைவனின் ஒருமையைப் பற்றியும் இறுதியாக வரவிருக்கும் ஒரு நபியைப் பற்றியும் பேசினர். அந்த வார்த்தைகள் சல்மானின் இதயத்தை ஆழமாகத் தொட்டன. தன் ஆன்மா தேடிய பாதை இதுதான் என்று அவர் உணர்ந்தார். உடனே தன் வீடு, செல்வம், சுகவாழ்வு, குடும்பம் என அனைத்தையும் விட்டு உண்மையைத் தேடும் நீண்ட பயணத்தைத் தொடங்கினார். அவர் சிரியாவிற்குச் சென்று அங்கிருந்த நல்லொழுக்கமுள்ள கிறிஸ்தவத் துறவிகளுக்கு சேவை செய்தார். பல அறிஞர்களிடம் கல்வி கற்றார். ஒவ்வொரு ஆசிரியரிடமும் உண்மையை அறிய ஏராளமான கேள்விகளைக் கேட்டார். உண்மையை அடைய வேண்டும் என்ற தாகம் அவரது மனதில் ஒருபோதும் குறையவில்லை. ஆனால் அவரது பயணம் எளிதானதாக இருக்கவில்லை. அவர் ஏமாற்றப்பட்டார், அடிமையாக்கப்பட்டார், ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு விற்கப்பட்டார். இத்தனை சோதனைகளிலும் ஒரே இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையை அவர் ஒருபோதும் இழக்கவில்லை. இறுதியில் அல்லாஹ்வின் நாட்டத்தால் அவர் அரேபியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே மதீனாவில் அல்லாஹ்வை மட்டும் வணங்குமாறு மக்களை அழைக்கும் புதிய நபி தோன்றியுள்ளார் என்ற செய்தியை அவர் கேட்டார். தனது கடைசி ஆசிரியர் கூறிய அடையாளங்களை சல்மான் நினைவு கூர்ந்தார். அந்த நபி அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார். ஆனால் தர்மமாகக் கொடுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மேலும் அவரது இரு தோள்களுக்கு இடையில் நபித்துவத்தின் முத்திரை இருக்கும். மிகுந்த நம்பிக்கையுடன் சல்மான் மதீனாவிற்கு சென்றார். நபிகள் நாயகம் அவர்களை சந்தித்து அந்த அடையாளங்களை சோதித்துப் பார்த்தார். அனைத்தும் அவர் கேட்டபடியே இருந்தது. அப்போது அவரது இதயம் முழுமையாக உறுதியடைந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உண்மையைத் தேடி நீண்ட பயணம் செய்த உண்மையான தேடுபவராக நபிகள் நாயகம் அவரை அன்புடன் வரவேற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சல்மானின் ஞானமும் அறிவும் நபித்தோழர்களிடையே புகழ் பெற்றது. ஒருநாள் அவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைச் சந்தித்தார். அவர்கள் வணக்க வழிபாட்டில் அளவுக்கு மீறி ஈடுபட்டு தங்கள் குடும்பத்தையும் உடல் நலத்தையும் புறக்கணிப்பதை அவர் கவனித்தார். அப்போது சல்மான், உங்கள் உடலுக்கும் உங்கள் மீது உரிமை உண்டு, உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் மீது உரிமை உண்டு, உங்கள் இறைவனுக்கும் உங்கள் மீது உரிமை உண்டு. ஆகவே ஒவ்வொருவரின் உரிமையையும் நிறைவேற்றுங்கள் என்று மென்மையாக அறிவுரை கூறினார். பின்னர் இந்த நிகழ்வு நபிகள் நாயகம் அவர்களிடம் கூறப்பட்டபோது சல்மான் உண்மையைத்தான் கூறியுள்ளார் என்று அவர்கள் கூறினார்கள். இதன் மூலம் இஸ்லாம் அளவான சமநிலையான வாழ்க்கை முறையைக் கற்றுத்தருகிறது என்பதை உறுதிப்படுத்தினார்கள். மதீனாவில் முஸ்லிம் சமூகம் வலுப்பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் பல எதிரி கோத்திரங்கள் ஒன்று சேர்ந்து நகரத்தைத் தாக்கத் திட்டமிட்டன. இதனால் பெரிய ஆபத்து ஏற்பட்டது. நகரத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்று ஆலோசனை நடத்த நபிகள் நாயகம் தமது தோழர்களை அழைத்தார்கள். மதீனாவின் சில பகுதிகள் திறந்த வெளியாக இருந்ததால் எதிரிகள் எளிதில் நுழையக்கூடிய நிலை இருந்தது. அப்போது சல்மான் தனது பாரசீக அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு புதிய யோசனையை முன்வைத்தார். நகரத்தின் பாதுகாப்பற்ற பகுதிகளைச் சுற்றி ஆழமான அகழி தோண்ட வேண்டும் என்றார். அரபியர்கள் இதற்கு முன் இப்படிப்பட்ட ஃபெரித்பர்கிராஸ் முறைய பயன்படுத்தியதில்லை. நபிகள் நாயகம் உடனடியாக அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்கள் கைகளால் அகழி தோண்டத் தொடங்கினர். சல்மானும் அவர்களுடன் இணைந்து உழைத்தார். நபிகள் நாயகம் அவர்களும் தாமே தோண்டுவதில் பங்கேற்றார்கள். தோண்டும் பணியின்போது உடைக்க முடியாத ஒரு பெரிய பாறை எதிர்ப்பட்டது. சல்மான் இதை நபிகள் நாயகம்
அவர்களிடம் தெரிவித்தார். அவர்கள் வந்து பிஸ்மில்லாஹ் என்று கூறி கோடரியால் அந்தப் பாறையை அடித்தார்கள். ஒவ்வொரு அடியிலும் பாறை சிறிது சிறிதாக உடைந்தது. மேலும் ஒவ்வொரு அடியின் போதும் அதிலிருந்து ஒரு ஒலி பளிச்சிட்டதாகவும் அது எதிர்கால வெற்றிகளைப் பற்றிய நம்பிக்கையை முஸ்லிம்களின் இதயங்களில் ஏற்படுத்தியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிரிப் படைகள் மதீனாவை அடைந்தபோது அவர்களின் முன்னால் மிகப்பெரிய அகழி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இப்படிப்பட்ட பாதுகாப்பு முறையை அவர்கள் இதற்கு முன் ஒருபோதும் பார்த்ததில்லை. அகழியைக் கடக்க முடியாததால் அவர்கள் மதீனாவை முற்றுகையிட்டனர். ஆனால் நகருக்குள் நுழைந்து தாக்க முடியவில்லை. பல வாரங்கள் அவர்கள் அங்கே தங்கியிருந்தனர். இறுதியில் அல்லாஹ் ஒரு கடுமையான புயல் காற்றை அனுப்பினான். அந்த புயல் அவர்களின் கூடாரங்களையும் முகாம்களையும் சீர்குலைத்தது. இதனால் அவர்கள் தோல்வியடைந்து மதீனாவுக்குள் நுழையாமலேயே பின்வாங்கிச் சென்றனர். இந்த நிகழ்வுகளுக்குப் பிறகு சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீரராகவும் சிறந்த ஆலோசகராகவும் மட்டுமல்லாமல் குர்ஆன் அறிஞராகவும் ஆழ்ந்த ஞானம் கொண்டவராகவும் அறியப்பட்டார். பின்னர் ஈராக்கிலுள்ள மதாயின் நகரின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் ஒருபோதும் ஆட்சியாளரைப் போல ஆடம்பரமாக வாழவில்லை. எளிமையான வாழ்க்கையைத் தேர்ந்தெடுத்து தன் கைகளால் கூடை நெய்து வாழ்வாதாரம் ஈட்டினார். அவர் சம்பாதித்ததில் பெரும்பகுதியை தர்மமாக வழங்கினார். உலக வாழ்க்கையின் மீது அதிக பற்று கொள்ளாமல் மறுமை வாழ்க்கைக்காகத் தயாராக இருக்கும்படி மக்களுக்கு எப்போதும் நினைவூட்டினார். வாழ்க்கையின் இறுதி வரை அவர் பணிவுடனும் எளிமையுடனும் வாழ்ந்தார். நேர்மை, பொறுமை, அனமத்தும உண்மையைத் தேடும் மனப்பான்மையின் சிறந்த எடுத்துக்காட்டாக நபித்தோழர்களிடையே அவர் போற்றப்பட்டார். அவரது வாழ்க்கைப் பயணம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. எவர் உண்மையை மனப்பூர்வமாகத் தேடுகிறாரோ அவர் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருந்தாலும், எத்தனை சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் அல்லாஹ் நிச்சயமாக அவரை நேர்வழியில் நடத்துவான்.